154 விட 154 விட 24 போடும். உங்களுக்கு வீடுகள் ஓரளவு கொடுத்துருக்கணும் போல. வீடுகள் தரப்பட்டிருக்கின்ற சொன்னால் இப்போ அவ்வளவு ஒரு எவ்வளவு ரூபா பொறுமதியான வீடு? 7,86,000. 7,84,000. 7,84,000. அந்த வீட்டில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அந்த வீட்டு இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அந்த காலத்தில் மேலே கடற்கரை தான் இருக்கு. அவையில் திட்டத்தின் படிகள் வாழ்வாதாரம் தரப்பட்டதா? இல்லை இல்லை என்ன உணர்வு இல்லை வாழ்வாதாரம் எல்லாருக்கும் 15,000 பிந்தி 15 கொஞ்சம் பேருக்கு வேற இல்லை. மற்றது எல்லாருக்கும் வந்து நம்ம கொடுக்க வரும். விலையில் சரியில்லை. கேமரா தலை குத்துனா காட்டுச்சா? அப்படியா? எப்படி இருக்கு? தண்ணி பத்தாது. நீங்கள் உங்களோட வீடியோவில் பாருங்கள். நான் நிழல் மரங்கள் ஒன்றும் தெரியும். அது ஒன்றும் தெரியும். உங்களுக்கு தேவைதானே? நிழல் மரங்கள் என்ன இல்லை, மற்ற மரங்கள் தான் தந்திருக்கணும். நிழல் மரங்கள் என்ன அந்த ஒன்றும் இங்கால என்ன உங்களுக்கு வரும்? மலபம்பு அப்படி மலபம்பு வந்தது. ஜாமரமும் வெள்ளம் போயிட்ட மொத்தத்தில் நட்டால் பெருசு இல்லை. மற்ற இன்னொன்று கட்டாப்பு வேம்புல
வேம்புல ரெண்டு ஒரு பெருசாண்டு ஆமாம் மஞ்சள் வந்து மலை வந்து வேம்பா வேறு என்ன ஜெயம் மற்ற வேம்பு விளக்கும் நெல்லம் தானே அப்புறம் நீங்கள் பயன்படுத்தி அந்த 3 வருஷத்துல காய்க்கிற தென்னை மரங்கள் இருக்கு மக்கள் மத்தியில் அடிப்படை பிரச்சனை வந்து என்னன்னு சொன்னால் 1 லட்சம் ரூபாய் தான் வாழ்வாதாரம் வந்தார் இளைவர்கிட்ட வந்து தான் தொழில் இருக்குது போட் இன்ஜின் இருக்குது அந்த கூடுதலான மக்கள்கிட்ட வந்து போட் இன்ஜின் இல்லை அடிப்படை பிரச்சனை இன்னொரு காரணம் இன்னொரு இல்லை அதை காத்திட்டம் வந்து தான் இங்கே சொல்லுவாங்க 26 வருஷம் இடம்பெயர்ந்து போய் வந்து எந்த ஒரு கட்சியாலேயோ அமைப்புகளாலேயோ ஒரு தரம் எந்த ஒரு உதவிகளையும் துறையில் பெற்றுக்கொள்ள இல்லை. இப்போ இந்த கிராமத்தை வந்து இப்போ தான் 1 வருஷம் வந்துருக்கு. இனி வார எந்த வருஷம் விட்டு 2014 எத்தனை மாதம் மார்கழி மாதம் 2015 மார்கழி மாதம் 28 மார்கழி மாதம் 28 கவனத்தில் கொண்டு இந்த மக்களை எண்ணிட்டாலும் கொஞ்சம் முன்னுக்கு வரக்கூடிய மாதிரி இன்னும் தொழில் உறுதிகளை இல்லாத மக்களை சங்க ஊடாக இருந்து அந்த தீர்வுகளை உதவிகளை செய்யும். பக்கத்தில் நீங்கள் நீங்களா உபதேசம் 26 வருஷம் நாங்கள் 10 ரெண்டோடு இப்பவும் வந்திருக்கோம். இப்பவும் எங்களோட மக்கள் ஏதோ முயற்சி எடுக்கிறேன்னு சொன்னால் வழி இல்லாமல் தான் இருக்கணும். 30 ஜனம் வழி இல்லாமல் தான் இருக்கணும். அப்படியான ரீதியில் இப்போ எந்த ஒரு கட்சியாலும் இதுவரை 26 வருஷம் வடமராட்சியில் இடம்பெயர்ந்து வந்து எந்த ஒரு கட்சியாலும் எங்களோட மக்கள் எதுவித பலனும் பயன்படை. அப்போ இனியும் ஊருக்கு வந்திருந்தாலும் அவர்கள் இதாகுன்றதுக்கு நீங்களாம் உதவிகள் செய்யணும். இப்போ நீங்கள் இதில் இல்லை ஆளுங்கட்சியில் இல்லாட்டா நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்க கூட எங்களோட மக்களை உங்களோட உதவி எங்களோட மக்களுக்கு கிடைக்கும். அடுத்த வந்ததை கிடைக்கும். நீங்கள் என்னாலும் சரி இப்போ கூட்டாண்மை பண்ணாலும் சரி எதுனாலும் எங்களோட மக்களுக்கு இனி வந்து இப்போ எங்களோட மக்களை வந்து வெளிச்சத்துக்கு இப்போ தான் எங்களோட மக்கள் கொஞ்சம் வெளிச்சத்தை சந்தோஷப்படுத்தின்னு இந்த கிராமம் விட்டபடியா. மற்ற அங்கால இருக்கிற மக்கள் பரத்துறையில் போய் பாருங்க, ஒலும்பி கரைக்கடையில் ஹோட்டல் போட்டு இருக்குது. காணியால் ஒலும்ப சொல்லி இருக்க இடம் இல்லாமல் கரையில் தண்ணி அடிச்சு கொண்டு கரையில் இருக்கணும். ஒரு மாதம் அவரை 3 வீடு மாறி இருக்கணும். ஒரு மாதத்துக்கு 3 வீடு மாறியும் இருந்திருக்கு. கூட்டத்தில் இருக்காங்க மற்ற பள்ளிக்கூட வசதி இதுல இன்னொரு 200 மீட்டர் 100-150 மீட்டருக்குள்ள இருக்கு இந்த பள்ளிக்கூடம். ரோமன் தத்துவம் கஷ்ட தமிழ் கல்யாணம் நம்ம 200 மீட்டர் தூரத்திலே இருக்கு. இதுல போட்டிருக்கிற தடுப்பு வேலியை நீங்க கொண்டு சந்தியில போட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை. அதுக்குள்ளேயே எங்களுக்கு தேவையான பாடசாலை அதற்கு வந்து தந்தது எங்களுக்கு பெரிய உதவியே இருக்கு. மற்றது எங்களுக்கு மக்களுக்கு போக்குவரத்து சரியான கஷ்டம். காலையில ஒரு பஸ் வருது படுத்துறையில இருக்குது, திருப்ப யாழ்ப்பாணம் எப்படி நான் தான் கண்டுபிடிச்சேன். அதுதானே நான் என்ன நினைச்சிருது சந்தி 1 கிலோமீட்டர் தூரத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் சந்தி 1 கிலோமீட்டர் கோயிலும் பாடசாலையும் அதுக்குள்ள இருக்கா? உங்களை இந்த
தடுப்பு இருக்குதானே, அதுல இருந்து சந்திக்கு போனால் அது எவ்வளவு தூரம்? இதுல 1 கிலோமீட்டர். இல்ல இல்ல இது அலைகள் இல்ல. 1 கிலோமீட்டர் தூரத்திலே அது இந்த அன்றைக்கு நீங்கள் இந்த பிரச்சனையை சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சரோட கதைச்சால் அவர் சம்பந்தப்பட்ட அமைச்சரோட கதை கேட்கல, உடனே தரலாமண்டான்னு சொன்னவர். ஆனால் பிறகுதான் திருப்பி நான் நம்முடைய ஆக்களை நேரில் விட்டு காய்ச்ச இடத்துல அவர் சொன்னார் இப்போ அந்த திட்டம் இல்லையண்டு. அப்போ நான் அப்போ உடனடியாக விசேட அமைச்சரவை பத்திரம் போட்டு அதை செய்ய சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த முறை போய் அதை நான் விரைவுபடுத்துவேன். இப்போ நான் ஆட்சியில் இருந்திருந்தால் அதை நான் உடனே செய்திருக்கலாம். அந்த காணியெல்லாம் நாங்கள் ஆட்சியில் இருக்கல இருக்கிற ஜனாதிபதியை இப்போ அமைச்சராக இருக்கல பழைய ஜனாதிபதியால் கையெழுத்து போட்டது உங்களுக்கு தந்து அங்கே வச்சு அன்றைக்கு அந்த ஜனாதிபதி கொடுத்த இதுவெல்லாம் அந்த அவற்ற படம் ஒன்று இருந்தோம் தானே, பழைய வச்ச படம் இந்த பயணத்துல இருந்தே இல்லை. அவர் இது கேட்கல, நாங்கள் எல்லாம் அழுத்தம் கொடுத்து அவர் கையெழுத்து போட்டு அப்புறம் தேர்தல் வந்த தேர்தலுக்கு கொடுக்க முடியாதுக்காண்டி தான் அந்த நேரம் கொடுக்க இந்த அரசாங்கம் அதுதான் உடனடியாக வந்தனம் நடந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் பலவிதமான பிரச்சனைகள் நாளைக்கு போறேன் 21-22 சம்பந்தப்பட்ட ஆக்கள கதைச்சு நாங்கள் அதை உங்களுக்கு பெற்று தரலாம். கொஞ்சம் காலாவாசம் பார்லமாட்டை ஆடி கறக்க வேணும், பார்லமாட்டை பாடி கறக்க வேணும். அதுக்குரிய அடக்குமுறைகளை தான் நாங்கள் கடந்த காலத்தில் எடுத்து கிட்டத்தட்ட 28,000 ஏக்கர் வடமானத்தில் விட்டுருக்கு. யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் 17,500 ஏக்கர் விட்ட நாங்கள். அப்போ 2000 கட்ட எடுத்தால் 19,000 சொச்சம். அப்போ வடமானத்தில் கிட்டத்தட்ட 28,000 ஏக்கர் நாங்கள் விட வச்சிருக்கிறோம். நாங்கள் கேட்கல. ஆனால் அதுக்கு பிறகு அரசாங்கம் மாறிட்டது. அப்போ அந்த அரசாங்கத்தில் ஆட்சியில் இருந்திருந்தாலும் நாங்கள் அதை செய்திருக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் அதை சில பேர் விரும்ப இல்லை. அதில் விரும்பாததுக்கு வேற காரணங்கள் இருக்கலாம். இப்ப நாங்கள் அரசாங்கத்தோட இணக்கரசியல் நடத்தினது மக்களுக்கு உதவவே ஒழிய எங்களுக்கு தனிப்பட்ட முறையில நன்மைகளை பெற்றுக் கொள்றதுக்காக நாங்கள் அரசாங்கத்தில் சேர இல்லை. இப்ப நாங்கள் இணக்கரசியல் நடத்தினதுக்கும் இன்றைக்கு மற்றாக்கள் இணக்கரசியல் நடத்தினதுக்கும் வேறுபாடு இருக்கு. நாங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும்ன்றதுக்காகத்தான் இணக்கரசியல் நடத்தினது. யுத்தம் நடத்தின அரசுகளோட, யுத்தத்தை வெண்ட அரசுகளோட நாங்கள் இணக்கரசியல் நடத்தினது. அதாவது கட்டாந்தரையில கறக்கிற மாதிரி. ஆனா இந்திய அரசு ஒரு பசுந்தர மாதிரி. இப்பவே தங்களுக்கு தேவையானதான் கறக்கினமே ஒழிய எங்கட மக்களுக்கு தேவையானதை கறக்க. இந்த மாகாண சபை கூட எல்லாம் கணக்கு செய்யலாம். ஆனா அவையில் அதுக்கு தயாராக இல்லை. பல தீர்மானங்களை நிறைவேற்றி வைக்கணும். 300க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றி வைக்கணும். அப்ப அவையில் ஆட்சிக்கு வரைகளை என்ன சொல்லி வந்துச்சு, நம் தமிழர் ஆட்சி மலர்ந்த அதை நம்மளுக்கு என்ன செய்த செய்து வைக்கணும். இதுவரையிலேயே இந்த கட்சி இல்ல மாகாண சபை, வடக்கு மாகாண சபை. இப்ப அதுல நீங்களும் பிளவுட்டீங்க யோசிக்க இல்லையா? நீங்களும் பிளவுட்டீங்க யோசிக்க இல்லையா? நீங்க இல்ல இப்ப நீங்கள் என்னென்றால் இப்ப சரியானாக்களை தெரிவு செய்திருந்தால் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை அப்பயே தீர்த்திருக்கலாம். இப்ப நான் ஆட்சியில இருக்க அந்த இடங்களுக்கு போனா அந்த இடத்துல வச்சு அந்த பிரச்சனைகளை தீர்த்துறாரு. நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் குடியேற்றம் செய்த இடங்கள்ல எல்லாம் கணிசமான அளவுக்கு பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறோம். மற்ற இந்த புதிய அரசாங்கம் வந்த நேரத்தில்
எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் முதல்ல ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்குள்ள பிரதான பிரச்சனைகளை தீர்க்காவிட்டால் என்ன நடக்கும்? 6 நகஞ்சி பழங்கஞ்சியா போயிடும். அதான் இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த காற்றுள்ள போது தூச்சுக்கலன்னு சொல்றாரு. அது மாதிரி நீங்களும் சந்தர்ப்பம் கிடைக்க அந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்களும் சில பேருடைய அரசியலுக்கு ஈடுபட்டு அவைகளுக்கு வாக்களிச்சு விட்டியல் உங்களுக்கு கிடைச்சது பூச்சியம். நடந்து முடிஞ்சதை பற்றி நாங்கள் கதைக்கிறதுல அர்த்தம் இல்லை. இருந்தாலும் அதை நாங்கள் தெரிஞ்சு கொள்றது நல்லது. அது தெரிஞ்சு கொள்றது நல்லது. அப்ப இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் முன்னேற்றம் இருக்கிற ஒழிய ஒரு போதுமான அளவு இல்லை. போதுமான அளவுக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும். அப்ப நீங்களும் எங்களோட தொடர்புல இருந்து கொள்ளுங்க, நாங்களும் உங்களோட தொடர்புல இருந்து கொள்றோம். இந்த உதவிகள் என்ற நிலைக்கு நீங்கள் தானம் கொடுக்கிற மாட்டினுடைய பல்ல பிடித்து பார்க்கிறதா கேட்கிறதா அப்படி நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சாலும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்க, அதுதான் தவறு இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாகவும் நீங்கள் ஒரு சரியான நிலப்பாடு எடுத்தீர்கள் என்று சொன்னால் தான் நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்றலாம். கஷ்டமா தான் மணல் கிடைக்கலாம், வெயில் கிடைக்கிறது. ஆனபடியினால் அதை ஒருக்கா கருத்தில் எடுத்துக் கொள்ளுங்க. நான் இதை போய் நாலாண்டைக்கு அங்கே போய் 21-22 நாடாளுமன்றத்தில் சம்பந்தப்பட்ட ஆக்களை கதைச்சு நான் இப்ப ஜனாதிபதியோடையும் கதைக்க இருக்கிறேன், பிரதமரோடையும் வேற அலுவல்கள் கதைக்க இருந்தாலும் இதையும் நான் கதைக்கிறதுக்கு இருக்கிறேன். இதுகளை நான் அவைகளோட கதைக்கிறேன். நீங்கள் அந்த உணர்வு கிடைக்கல அப்படி சொல்லி வைக்கலாம் ஆரம்பத்தில். அப்ப கிடைக்கலையா? ஒரு தடவை தான் சொல்லியிருக்கேன். ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னதுக்கு சமனண்ட சினிமா. நமக்கு 100 தடவை சொன்னாதான் 100 தடவை சொன்னதுக்கு சரி. நானும் கூட இதுனாக்க 2-3ஆம் தடவை நீங்க வந்திருக்கிறேன் நினைக்கிறேன். 3ஆம் தடவை நான் உங்களுக்கு இதை இயன்ற வரை நான் உங்களுக்கு செய்யறதுக்கு முழு முயற்சி எடுப்பேன். கூட வாழ்வாதாரம் அது 1 லட்சம்ன்றது போதாது, அது இன்னும் கூட்ட வேணும் என்று நினைக்கிறேன். நீங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன எதிர்பார்க்கிறீங்க? கடற்தொழிலே செய்தா சரியா? இப்ப இதுல கணவர் மேல இழந்தாக்க நீங்கள் ஒரு சங்கம் பண்றதுக்கு தானே அந்த கோரிக்கை ஒருக்க நீங்க அந்த கோரிக்கை ஒருக்க எனக்கு எழுதி தர முடியும். நீங்க யோசிக்க எத்தனை நேரம் கொண்டு எழுதி கொடுக்க வேண்டும் யோசிப்பீங்க. நான் அதுக்குரிய செலவை கொடுக்க சொல்றேன். நீங்க கோரிக்கை ஒருக்க இருந்து எனக்கு ஒரு திங்கட்கிழமை கிடைக்கக்கூடிய வகையில கூட்டாட்ட போட்டு அதோட கோரிக்கை ஒருக்க எனக்கு எழுதி தந்தீர்கள் என்றால் எனக்கு உதவியா இருக்கும். நாங்கள் இதில் கணக்கிடையங்களை காய்ச்சிருக்கிறோம் தானே. இது கொண்டு இந்த வீட்டுக்கு ஏற்பட்ட அந்த கடன் 3 லட்சம் பொறுமதிய 3 லட்சத்துக்கு 3.5 லட்சத்துக்கு மேல கடன் இருக்குன்னு சொல்றீங்க. உலர் உணர்வு தர இல்லை, வாழ்வாதாரம் எல்லாருக்கும் கிடைக்க இல்லை, கிடைச்சதும் போதுமான அளவு இல்லை. வாழ்வாதாரம் எல்லாருக்கும் வந்துட்டு கிடைச்சிருக்கு. கொஞ்சம் தாமதம் வந்து விலை ஒரு கம்பெனியால இறக்கினது கலந்து சரியில்லாத நூல் விலையும் இறக்கி இருக்கிறாங்க. அப்ப அந்த யூஎன்டிபி நிறுவனம் திருப்ப ரிட்டர்ன்ல எடுத்து மாத்தி கொண்டு தர எல்லாரும் கிடைக்கலன்றதுதான். இல்ல எல்லாரும் கிடைக்கும். பெருமதியானது எல்லாருக்கும் கிடைக்கும். இப்ப விலைகள் சிலது மாறுபட்டபடியா ரிட்டர்ன்ல எடுத்து மாத்தி கொண்டு தருவீங்க.
அது எல்லாரும் கிடைக்கும். இப்போ 140 குடும்பத்துக்கு 15னா 140 பேருக்கும் கிடைக்கும். அந்த 1 லட்சம் கிடைக்கும். 1 லட்சத்துக்கு தொடர்ச்சியான உபகரணங்கள் கிடைக்கும். சரி, மற்ற அந்த குடிநீர் போதாதுன்னு சொல்றாங்க. 3 டேங்க் 3000 லிட்டர் வச்சிருக்கு. லைன் செய்திருக்கணும், பைப் லைன் செய்திருக்கணும். அது லைனா விட்டாலும் சார் ஒரு நாள் எவ்வளவு தண்ணி முடியும்? ஒன்று தான் அடிக்கணும். அடுத்த நாள் குடிக்கிற சரியான கஷ்டம். 3 ரோட்டுக்கும் எல்லா ஒழுங்கு அதை பைப் லைன் செய்திருக்கு, வீடு அளவு கொடுக்கல. அதை ஒரு விரைவுபடுத்தினா மெயின் ரோடெல்லாம் சார் டேங்க் வச்சிருக்குது. உள்ளுக்கு இருக்குது 3-4 ரோட் இருக்குது. அது அங்கே இருந்தெல்லாம் சில முன்னுக்கு தான் வருது. அப்போ அதுக்குன்னு 2 டேங்க் வைக்கும். அதுக்கான உதவிகளையும் செய்யணும். இல்லை அதே மாதிரி லைன் ஒன்று தொடங்கி விட்டால் சரியா வீட்டை கொடுத்த லைன் வீட்டுக்குள்ளே கொடுத்தா ரோட்ல இருக்குதா அண்டனிபுரம் பல்லாளி வடக்கு பல்லாளி வடக்கு அண்டனிபுரம் வடக்கு அண்டனிபுரம் பலலாய் மேற்கு பலலாய் மேற்கு. கனெக்ஷன் கொடுக்கலன்னு சொன்னீங்க. இல்ல வீட்டுக்கு தான் கொடுக்கலையா? அங்க ரோடு கனெக்ஷன் கொடுத்து வீடுகளுக்கு வரை வந்துடுது. வீட்டுக்கு அவ்வளவு ஒரு வீட்டுக்கு சமுத்தியம் சமுத்திக்கா நான் 21ஆம் தேதி காய்ச்சி போட்டு சொல்றேன். 21ஆம் தேதி அப்போ உடனே செய்யலாம் தானே உங்களுக்கு அப்படி ஓமண்டா. உங்களோட ஜிஎம்மோட பேர் என்னது? எத்தனை வீடுகள் தெரியாது. எத்தனை வீடுகள் நீங்கள் கணக்கு எதிர்பார்க்க? 137 வீடு. Douglas on the
हाँ दिया अति मार जाएंगे हाकी मारते हैं வீடுகளுக்கு தண்ணி வந்தா சரியா ரோட்டுக்கு போ கொடுத்தாச்சுன்னு தண்ணி சுத்தம் இது இல்லைங்க பேங்க்ல வீக் கண்டு வந்தது நெட்வொர்க் ஸ்பீக் கண்டு வந்தது डेट வந்து அப்புறம் எலெக்ஷன் கமிஷனர் டிசைட் பண்ணுவாங்க lagi ini memang selang ini nih menurut Pak Dendro saya teman. Saya nak kenal apa? Oh,
சரி சரி හරියට කමන්න මේක කමන්න Yes, Mr. Kumar. Yeah, good afternoon, sorry, good evening to you. This is Atlas One here.